ஒரு சின்ன பொண்ணு ரோட்டோரத்துல உட்கார்ந்து பழம் வித்துட்டு இருந்தா. அந்த நேரத்துல இந்த அக்கா தெரியாம அவங்களோட பர்ஸ் கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்து அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. தன்னோட பழங்களையும் அது வரைக்கும் வித்த காசையும் அப்படியே விட்டுட்டு அந்த பர்ஸை எடுத்துக்கிட்டு அக்கா அக்கான்னு கத்திக்கிட்டே அவங்க பின்னாடி ஓடுறா. ஆனா அந்த வழியா வந்த ஒருத்தன் கடையில யாரும் இல்லாததை கவனிக்கிறான். சுற்றி யாரும் பார்க்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசையும் சில பழங்களையும் திருடிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இதை எதுவுமே தெரியாம அந்த குட்டி பொண்ணு ஓடி போய் அந்த அக்கா கிட்ட பர்ஸை கொடுக்கறா. பர்ஸை பார்த்ததும் அந்த அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பொண்ணுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு பையில தேடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் கூட நிக்காம தன்னோட பழம் வைக்கிற இடத்துக்கு திரும்ப ஓடுறா. அங்க போய் பார்த்ததும் அவளுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவ கஷ்டப்பட்டு வித்த காசு எல்லாம் காணாம போயிருக்கு. சில பழங்களும் இல்ல. அதை பார்த்ததும் அந்த சின்ன பொண்ணோட கண்களில கண்ணீர் வந்துருச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு என்ன கொண்டு போவேன்னு நினைச்சு மனசு உடைஞ்சு அங்கேயே உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறா. இதை எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்த அந்த அக்காவுக்கும் ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. பக்கத்துல சாப்பிட்டுட்டு இருந்த 2 பேர்கிட்ட அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் பணம் கொடுத்து அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற பழங்களை வாங்குங்க, ஆனா அவ கேட்ட காசை விட 3 மடங்கு அதிகமா கொடுங்கன்னு சொல்றாங்க. அந்த 2 பேருக்கும் ஏன் இப்படி சொல்றாங்கன்னு புரியல. ஆனா இருந்தாலும் அவங்க அந்த பொண்ணு கிட்ட போய் பழம் வாங்குறாங்க. அதுவும் அவள் கேட்டதை விட பல மடங்கு அதிகமான காசு கொடுத்து வாங்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதுட்டு இருந்த அந்த பொண்ணு இப்போ சந்தோஷத்துல என்ன நடக்குதுன்னே புரியாம சிரிச்சுக்கிட்டு நிக்கிறா. கடைசியில ஒரே ஒரு பழம் மட்டும் பாக்கி இருக்கு. அந்த ஒரு பழத்தையும் அந்த அக்காவே வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க. அந்த பொண்ணு சந்தோஷத்துல கடவுளுக்கு நன்றி சொல்றா. வீடியோ பார்க்கிற எல்லாரும் இவங்களோட நல்ல மனசை பாராட்டி ஒரு லைக் பண்ணி கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட் போட்டு போங்க.